வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸ்லீவ் வந்து பப் கை கேட்டிருக்காங்க, நெக்கு வந்து நெக்லெஸ் நெக்கு, அதில் வந்து லேஸ் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ எப்படி கட் பண்ணுறது போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் சில்க் காட்டன் ப்ளவுஸ், இது அளவு ப்ளவுஸ். இதில் தான் பப் கை வைக்க போகிறோம். நெக்கு வந்து நெக்லெஸ் நெக் இருக்காங்க. இது லைனிங் வந்து 1.25 மீட்டர் கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பப் கைனா 1.25 மீட்டர் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். நார்மல் துணினா 1 மீட்டர் இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம பேக்கு கட் பண்ணிக்கலாம். இந்தமாரி லைனிங் வந்து அயன் பண்ணி நீட்டாக எடுத்துங்க. வாஷ் பண்ணாலும் சுருங்காத அளவுக்கு நல்ல மெட்டீரியலாக எடுத்துக்குங்க லைனிங். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேக்கு கட் பண்ணிக்கலாம். பேக்குக்கு வந்து இந்தளவு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம செப்பரேட்டாக ஒரு துணி அடித்து வேறு துணி தான் அடித்து திருப்போம், அதுக்காக 1/2 மீட்டர் போதும். இப்போ இந்த அளவு டபுளாக மடிச்சிடுங்க. இந்த பேக் 2 பட்டி பீஸும் இப்படி ஒன்றா வச்சுட்டு இந்த அளவு வச்சு அப்படியே டிஸ் மார்க் போட்டுங்க. இதே அளவு போடாமல் இதிலேருந்து இதுதான் நம்மளுக்கு கரெக்டான, இதுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு மார்க் போடுங்க. அப்படியே இந்த பக்கம் திருப்பிட்டு இதுலேருந்து நம்மளுக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போதும். நெக்கு சைஸு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். அது ஏன்னா நெக்கு பிடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். பேக்கு இந்த அளவு வச்சுட்டு ஆமுல் அளவு அதுலேருந்து 1/2 இன்ச்சு. ஏன்னா 1/4 இன்ச்சுனா ரொம்ப மெலிசாக வந்துடும், 1/2 இன்ச்சுனா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பேக் அளவு நம்ம இந்த டேப் வச்சு அளந்துக்கலாம். இந்த அளவு பேக்கு போட்டு இந்த ஷோல்டர் இருக்குங்க இல்லையா, அந்த ஷோல்டர்லேருந்து 14 இன்ச்சு இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 14 இன்ச்சு வச்சுருங்க. ஒரு மார்க் போட்டுங்க. இங்கே மேலே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம், இங்கே ஆமுல் சைடு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இந்த அளவு வச்சு அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. இது வந்து மேலே ஒரு லைன். இப்போ வந்து இந்த அளவு டபுளாக மடித்து போட்டுருங்க. இந்த அளவு அப்படியே டபுளாக மடிச்சுட்டு இந்த பாடி சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு நம்ம டேப் வச்சு அளந்துக்கலாம். 23 இருக்குது. ஷோல்டர் வந்து 13 இன்ச்சு வச்சுக்கலாம். 23லேருந்து அப்படியே ஆஃபாக பிரிச்சுட்டு 11 இன்ச்சு வச்சுக்கலாம். ஷோல்டர் 13. இப்போ நம்மளுக்கு இந்த அளவு அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இங்கே நம்மளுக்கு டீஸ் மார்க் போட்டுருங்க இல்லையா, இதுலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த ஸ்கேல் அளவு விட்டாலும் பரவாயில்ல, இதை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணாலும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 2 இன்ச்சு இல்லைனா 1.5 இன்ச்சு வச்சா போதும். நம்மளுக்கு அதிகமாக தேவையில்ல, இந்த ஸ்கேல் அளவு இருந்தாலே போதும். அப்படி எக்ஸ்ட்ரா துணி கேட்குறாங்களா, நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். இங்கே ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சிருவோம். இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிங்க. இந்த ஷோல்டர் அளவு அப்படியே இதிலேருந்து அந்த ஆமுல் அளவு கரெக்டாக வச்சுட்டு இதான் ரெடி அளவு. நம்மளுக்கு நெக்கு மட்டும் 1/4 இன்ச்சு போதும். இங்கே மட்டும் 1/2 இன்ச்சு இந்த வி ஷேப்லேருந்து 1.5 இன்ச்சு இதுக்கு 1.5 இன்ச்சு வச்சுருங்க. நம்மளுக்கு டேப்பால் வச்சு இப்படி 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதிலேருந்து அப்படியே வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை அப்படியே இதிலேருந்து கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிடுங்க. இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக, இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சைஸ். இது இந்த அளவு. இது எக்ஸ்ட்ரா சின்னது பெருசமாக இருந்ததுன்னா இந்த கோஸ் லைட்டாக கட் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளுக்கு நெக் சைஸ் அளவு. இதுதான் நெக்கோட அளவு. நம்மளுக்கு நெக்கு இப்படி இருந்து மேலே இந்த ஷோல்டர்லேருந்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு அழகாக நேராக வரும். இந்த அளவு அப்படியே நெக்கு வந்து இந்த ஷேப் தான். இங்கே மேலேருந்து இப்படி கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே நேராக வந்துடும். நெக்கு ஷேப் கட் பண்ணியாச்சு. நெக்கு வந்து இந்த நெக்லெஸ் நெக் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம அப்படியே லேஸ் வச்சுருவோம். லேஸ் வைக்கும்போது கரெக்டாக நல்லாயிருக்கும். அது அடுத்தது வந்து பப் கை கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் இருக்குங்க இல்லையா, பப் கை வந்து நம்மளுக்கு கை இந்த அளவு தான் கேட்டிருக்காங்க லென்த்து. இதே அளவில் பப் கை. இதில் வந்து அளவு பசங்க நார்மல் கை இருக்குது.
இந்த அளவு வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஃபப் கை இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு இங்கே ஒரு மார்க் போட்டுங்க. நம்மளுக்கு ஸ்லீவ் சுற்றளவு இந்த அளவு தான். இது வந்து நம்மளுக்கு கரை பீஸ் எந்த அளவு இருக்கோ அதே அளவு வச்சுக்கலாம். இந்த டிஸ் மார்க்லேருந்து 4 இன்ச்சு வச்சுக்கலாம். நார்மல் ஸ்லீவ்னால் 3 கை 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இதுலேருந்து 4 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த ஷேப் வந்து அப்படியே வந்துடும். பப்பு கைக்கு இருக்கிற இந்த கரைப்பீஸ் எவ்வளோ இருக்கோ அந்தளவு வச்சுக்கலாம். ஏன்னா அந்தளவு வச்சா தான் இது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 16 இன்ச்சு இருக்குது. இந்த அளவு அப்படியே வச்சு இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்லீவ் கட் பண்ணிருக்கு. அப்படியே இந்த பக்கம் போட்டுருங்க. இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் துணி இந்த 1.25 மீட்டர் தாராளமே இருக்கு லைனிங்கு. இந்த அளவு இப்படி மடிச்சுட்டு இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இந்த ஷேப் வந்து இந்த அளவு போதும். பப் கை கட் பண்ணியாச்சு. அது பப் கைக்கு இங்கே துணி வரும். பப்பு வச்சுட்டு லேஸ் வந்துடும் ஓரமாக. அடுத்தது வந்து பட்டி பீஸ் வேணாலும் பட்டி பீஸ் கட் பண்ணி இதில் சின்னதாக இருக்குது. ஃப்ரண்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த அளவு அப்படியே இது லைனிங் மேலே இந்த அளவு கரெக்டாக வச்சுருங்க. இங்கே கரை பீஸ் மட்டும் விட்டு ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. ஷோல்ட்ரு அளவுக்காக இங்கே ஒரு மார்க். இங்கே இதே அளவு வச்சிடலாம். எக்ஸ்ட்ராலாம் விட வேண்டாம். பேக்கு ஃப்ரண்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரா வேண்டாம். இந்த பேக்கு இந்த ஆமுல் கட் பண்ணிருக்கீங்களா, இதே அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இது ஒரு லைன். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணிருக்கீங்களா, இதிலேருந்து வந்து 1/2 இன்ச்சு கவர் தட்டு. பேக்கோட ஃப்ரண்ட்டு வந்து கம்மியாக வரணும். இது மட்டும் தான். இப்போ வந்து நெக்கு வந்து அளவு ப்ளவுஸ் வச்சே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு நெக் சைஸு. இந்த அளவு இங்கே நம்ம ஷோல்டர் கொஞ்சம் பிடிப்போம் இல்லைங்களா, ஆரஞ்சு விட்டுட்டு இந்த நெக்கு இறக்கும் அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதிலேருந்து பட்டி பீஸ் வரைக்கும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. இப்போ இந்த அளவு டேப் எடுத்துகிட்டு இந்த டாட்லேருந்து ஒரு மார்க் போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு சென்டர் டாட். இந்த சென்டர் டாட் வரைஞ்சிட்டு இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ வந்து இங்கே வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. ஸ்லீவ் தைப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த அளவு ப்ளவுஸு இது ஆம்பளுக்கு நேராக வச்சுட்டு இதுதான் பட்டி பீஸ் அளவு. இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஏன்னா இங்கே இங்கே பிடிச்சி தைக்கும்போது 1/2 இன்ச்சு போயிடும். இப்போ வந்து சென்டர் டாட் இந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே அளவு இந்த அளவு வச்சு இங்கே ஷோல்டர் பிடிப்புங்களே அந்த அளவு கேப் விட்டு இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படியே திருப்பி இங்கே ஒரு மார்க். இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இதில் வச்சு நம்ம அப்படியே ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கலாம். இங்கே ஒரு லைன் போட்டணும். அதே அளவுக்கு இங்கே ஒரு லைன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்ட் நெக்கு தான் கேட்டிருக்காங்க. இந்த அளவு அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக போட்டு ரவுண்டு வந்து இந்த ஷேப் வந்துடும். இதான் நம்மளுக்கு ஷோல்டர் அளவு. இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பை கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த லைனை கட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷோல்டரை கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் நெக்கு தான். ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்படியே ஆம்பூல் கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்புக்கு அப்படியே ஆம்பூல் கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அப்படியே இந்த அளவு ஃப்ரண்ட் டாட் அளவு மடிச்சிடுங்க. இந்த அளவு மடிச்சுட்டு அளவு ப்ளவுஸில் எந்த அளவு டாட் இருக்குன்னு இந்த ஃப்ரண்ட் டாட் இருக்குங்க இல்லையா, அதிலேருந்து நம்ம டேப்பால் எவ்வளோ இன்ச்சு இருக்குன்னு அளந்துக்கலாம். 4.5 இன்ச்சு இருக்குது. இதுலேருந்து இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. இதுலேருந்து 4.5 இன்ச்சு. இப்போ இதை வந்து இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. ஃப்ரண்ட்டு வந்து நம்மளுக்கு எந்த அளவு இருக்குதுன்னு இந்த அளவு ப்ளவுஸ் இருக்குங்க இல்லையா, இந்த ஆமுல்லேருந்து ஃப்ரண்ட்டு வரைக்கும் 10.5 இன்ச்சு இருக்குது. 10.5
அப்படியே இந்த 10 இன்ச்சு அப்படியே வச்சிடக்கூடாது, இங்கே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. ஏன்னா இங்கே டாட் பிடிப்போம், இங்கே வேறு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஊக் பட்டி பிடிப்போம் இல்லையா, அதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 11.5 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு பாடி லூஸ் அர்க்காத்து. இப்போ வந்து இதை 2 இன்ச்சு இப்படி ஒன்றா மடிச்சிடுங்க. ஒன்றா மடிச்சுட்டு இங்கே ஒரு 2வது டாட்டு. இப்போ 3வது டாட் வந்து இந்த இங்கே அர்க்காத்து போட்டிருக்கோம் பாருங்கள், இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி போட்டுருங்க. இங்கே வந்து நின்றோம். இந்த அளவுக்கு ஒரு டாட்டு. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சைஸ். இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட்டு, 3 டாட் வந்துடும். அதே அளவு இந்த பக்கம் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்க, டீஸ் மார்க்கு. நம்ம பெரிய யூஸால் இந்த அளவு ஒரு ஹோல் போட்டுங்க. இது போடும்போது உங்களுக்கு 2 டாட் மாறாமல் ஒரே அளவு கரெக்டாக வந்துடும். இந்த அளவு ஒரு மார்க்கு, இந்த அளவு ஒரு மார்க்கு, இந்த அளவு இருக்குது, 3 டாட்டு இதே அளவு வந்துடும். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. அடுத்தது பட்டி பீஸ் கட் பண்ணிடலாம். இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த கரை பீஸ் இந்த அளவுக்கு வர அளவுக்கு மடிச்சுட்டு ஒரு ஸ்கேல் அளவு விட்டுருங்க. இப்போ இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இதான் நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இது ரெடி அளவு. இங்கே வந்து 2 இன்ச்சு போதும். அப்படியே இந்த பட்டி பீஸ் வச்சுருங்க. இதுலேருந்து 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த பக்கம் வந்து அதே அளவு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ வந்து இந்த ஷேப்பில் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு அதிகமாக லென்த்தாக இதுக்கும் 1/2 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும். இந்த பெருசாக இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டு சைடு, இது வந்து பேக் சைடு வந்துடும். இதான் நம்மளுக்கு மடிக்கிற இந்த அளவு மடிச்சிக்கணும். இந்த அளவு அர்க்காத் போட்டாச்சு இல்லையா. இப்போ நம்மளுக்கு பட்டி பீஸ் தைக்கும்போது இங்கே டாட் போட்டோம் இல்லையா, இந்த டாட் போட்டு இந்த அளவு பட்டி பீஸ் வந்துடும் கரெக்டாக. இப்போ லைனிங் கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரிஜினல் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதான் ஒரிஜினல் சில்க் காட்டன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடிச்சிருக்கு இல்லையா, டபுளாக மடிச்சிருக்கோம். இந்த அளவு மடித்து போட்டுருங்க. இந்த அளவு மடிச்சுட்டு நம்ம பேக் கட் பண்ணிக்கிறோம் லைனிங் இருக்கு இல்லையா, இந்த அளவு அப்படியே வச்சுருங்க. அப்படியே வச்சு இதே அளவு கட் பண்ணிக்கலாம். இதே அளவு கட் பண்ணியாச்சு பேக்கு. அடுத்தது வந்து இதில் தான் பப் கை கட் பண்ணணும், ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும், பட்டி பீஸ் கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு இந்த பக்கம் வந்துடும். ஏன்னா இதில் 1 மீட்டர் தான் இருக்குது, 1.25 மீட்டர் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு தாராளமாக வரும். ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு நம்ம எப்படி எடுக்கணும்னு போட்டு பார்த்துருங்க. துணி எந்த அளவு வருதுன்னு அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இந்த 2 ஸ்லீவ் போட்டு இங்கே வந்து ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். இதில் 1 மீட்டர் பரவாயில்ல, தாராளமாகவே இருக்குது துணி. இப்போ வந்து 2 ஸ்லீவும் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு இது ஒரு ஸ்லீவ் வந்துடும். அப்படியே எடுத்துகிட்டு இதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிடுங்க. இதில் ஒரு ஸ்லீவ் வந்துடும். இதில் ஒரு ஸ்லீவ் கட் பண்ணிச்சிங்களா. இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு இந்த அளவு அப்படியே இந்த நெக் ஷேப் கட் பண்ணிவிடுங்க. இந்த ஷேப் கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடில் இருக்க பீஸ் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த கரை பீஸ் இருக்குங்க இல்லையா, இந்த கரை பீஸ் ஒன்றா மடித்து டபுள் பீஸாக இருக்குங்க இல்லையா, இந்த அளவு மடிச்சுட்டு இப்போ இந்த அளவு பட்டி பீஸ் இந்த அளவு அப்படியே இதே ஷேப்புக்கு கட் பண்ணிவிடுங்க. இது ஃப்ரண்ட் சைடு வரதுக்காக லைட்டாக அர்க்காத் போட்டுக்கலாம். பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி பீஸ், இது வந்து ஸ்லீவ், இதான் ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.